அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் பார்வை யூடியூப் சேனல் தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி நேயர்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். எல்லா நண்பர்களுமே ரொம்ப உற்சாகத்தோட எனக்கு ஊக்கமளித்து ஆதரவு தந்திருக்கீங்க. உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது நம்முடைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு செய்தி சொன்னாலும் அது உண்மையானதாகவும் நம்பகத்தன்மை உள்ளதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஆரம்ப காலத்துல இருந்து எந்த ஒரு நிகழ்ச்சி வழங்கினாலும் நான் அதை தான் சொல்லிட்டு இருப்பேன். அது மாதிரி இப்ப நம்ம சொல்ல போற எந்த ஒரு செய்தியும் அது 100% உண்மையானதாக, வரலாற்று பூர்வமாக, அது நம்பகத்தன்மையோடு ஆதாரத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம எப்போதுமே தெளிவா இருக்கோம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி வழங்குற பொழுது நேயர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா அதை கேட்பாங்க. அது அவர்களுக்கு மட்டுமல்ல, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு, அதாவது வரும் தலைமுறைக்கு அது ஒரு பாடமா கூட இருக்கும். காரணம், அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட செய்திகளை தான் நம்ம பொதுவா இந்த நிகழ்ச்சியில சொல்லுவோம். ஆகையினால தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நிகழ்ச்சிக்கு போலாமா? முதல் நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதோட மட்டுமல்லாம சிறப்பான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட, அந்த எண்ணத்தோட உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அது தொடர்ந்து நீங்க கேட்டுட்டு உங்களுடைய ஆதரவை தரும் பொழுதும் அல்லது உங்களுடைய கருத்துக்களை சொல்ற பொழுதுதான் அது இன்னும் எவ்வளவு ஊக்கத்தோட உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னும் அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம். கலேச்சோரம், முக்திபுரி, சிவலோகம், சுத்த நகரம், கௌரி நகரம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர். ஆனா இப்ப அந்த ஊருக்கு இந்த பேர்ல அழைக்கல. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நாம் இருக்கின்ற ஊர், நம்மை சுற்றி இருக்கின்ற ஊர், நாம் பிறந்த ஊர், நமக்கு தெரிந்த ஊர், அதை பற்றியான பெயர்கள் என்ன நமக்கு தெரியுமா அப்படின்னு. உண்மையிலேயே கலேச்சோரம், முக்திபுரி, சிவலோகம், சுத்த நகரம், கௌரி நகரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த பேர் எந்த ஊர்? இன்னும் கூட சில பெயர்கள் உண்டு இந்த ஊருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது பல சிறப்பு பெயர்கள் இந்த ஊருக்கு இருந்தாலும் கூட நம்முடைய முன்னோர்கள் இந்த ஊருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க? சிவலோகம் அப்படின்னு சொன்னா உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன். சிவலோகம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் இந்த பேரை இந்த ஊருக்கு வச்சிருக்காங்க? இப்போ பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்றோம், அது ஸ்ரீரங்கத்தை சொல்லுவோம். ஏன்? அதுக்கான சிறப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால் அப்போ சிவலோகம் அப்படின்னு வச்சிருக்காங்களே. சரி, அது இருக்கட்டும். சுத்த நகரம் அப்படின்னு பேரு, சுத்தமான நகரமா அல்ல தூய்மையாக இருக்குமா அப்படின்னு நினைக்கலாம். ஆமா, இருக்கு. இருந்தாலும் கூட நம்முடைய மனம், உள்ளம் தூய்மையடைய, நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்காக இந்த தலத்திற்கு வருகின்ற பொழுது எவ்வளவு ஒரு ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்தக்கூடிய இந்த நகரம் நம் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது, நம் மனதை தூய்மைப்படுத்துகிறது. அதனால முன்னோர்கள் புராண இதிகாச காலங்களிலேயே இந்த நகரத்தை சுத்த நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல பெயர்கள் இந்த ஊருக்கு உண்டு. கலேச்சோரம், சிவலோகம், முக்திபுரி, முக்திபுரின்னு முக்தி தரும். ஆம், இந்த தலத்திற்கு வருகின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அறிவில், செயலில், சிந்தையில் ஒரு நல்ல முக்தியை தரக்கூடிய இடம். அப்படிப்பட்ட ஒரு இடமாக இந்த ஊரை சொல்லியிருக்கின்றார்கள். என்னை தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் என்ன ஊரா இருக்கும் இது சார். உண்மையிலே சொல்லுகின்ற பொழுது அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஊராச்சு, அதனால இந்த ஊரை தான் இவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு கூட நினைக்கலாம். இருக்கட்டும், இன்னும் பல நண்பர்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களும் யோசிப்பா என்ன ஊர் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நம்ம பல ஊர்களை பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இந்த மாதிரி ஏன் நம்ம நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த பெயர்கள், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் அருளிய 5 தேவார திருப்பதிகங்கள் இந்த ஊருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், இன்னும் பல ஆன்மீக பெரியோர்கள் எல்லாம் இந்த தலத்தை பற்றி பாடிய
தனிப்பாடல்கள், பிரபந்தங்கள், பதிகங்கள் இவையெல்லாம் இந்த தலத்தை பற்றி நிறைய பாடியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த தலம் மிக சிறப்புடைய தலமாக இருக்கு. இந்த தலத்தினுடைய வரலாற்றை பற்றி சொல்லுகிற பொழுது அது ஸ்தல வரலாறு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பற்றி இந்த ஊரை பற்றி சொல்ற பொழுது சூரியன், சந்திரன், பிரதிப்தராஜன், அஷ்டவசுக்கள், பிரம்மதேவன், திருமால், உலகாதிபன் இவங்கெல்லாம் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு அருள் பெற்று சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த தல வரலாறு சொல்கிறது. அப்படிப்பட்ட தலம் இந்த தலம். என்ன ஊர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கீங்கல்ல? ஆமா, பஞ்சபூத தலங்களில் தேவி தலமாக விளங்கக்கூடிய இந்த தலம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம். இப்ப உடனே உங்க எல்லாருக்கும் நினைவுக்கு வந்திருக்குமே என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, இம்மலையே எட்டாத மலை என்ற காரணத்தினால் அண்ணாமலை என்று அழைக்கப்படுகின்ற தலம். என்ன ஊருன்னு தெரியுதில்ல? அண்ணாமலை, திரு அண்ணாமலை. இன்று பலரும் சென்று தங்களுடைய எண்ணங்களை, தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அபிலாசைகளை எல்லாம் சொல்லி இறைவனிடத்தில் அருள் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு மாதமும் பல லட்சம் பக்தர்கள் வந்து செல்லுகின்ற ஒரு தலம் இந்த தலம். இப்படி சிறப்புகள் கொண்ட இந்த தலத்துக்கு தான் தலேஸ்வரம், முக்திபுரி, சிவலோகம், சுத்தநகரம், கௌரி நகரம், அருணகிரி, அருணாத்திரி, சோனகிரி, சோனாத்திரி, அருணை அப்படின்னு பல பெயர்கள் இந்த ஊருக்கு உண்டு. இப்படிப்பட்ட தலம் எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அம்பாள், அவங்களுக்கு அபிதகுஜாம்பாள், உண்ணாமுலை அம்மை, உண்ணாமுலை நாச்சியார், திருக்காம கோட்டமுடைய நம்பிராட்டியார், உலகுடைய பெருமாள் நம்பிராட்டியார் என்று பல திருநாமங்கள் உண்டு. அப்படிப்பட்ட தலம் இந்த தலம். அதாவது பஞ்சபூத தலங்களில் தேவி தலம், அதாவது நெருப்பு தலமாக விளங்கக்கூடிய இந்த தலம். நெருப்புக்கு ஒரு அழகு, அதாவது ஒரு செய்தி என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் தன்னகத்தே ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அதனால்தான் வா என்று அழைக்கும் அண்ணாமலை, ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் அண்ணாமலை அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊருக்கு எனக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறது என்னை தெரிந்த நண்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நமக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் என்னன்னா, இந்த பேர் உடைய ஊர் எந்த ஊர் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த ஊரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு செய்தியும் பல நாட்கள் சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு தகவல்கள், அவ்வளவு செய்திகள், அவ்வளவு புராண இதிகாச காலங்கள்ல இருந்து இந்த தலத்தை பற்றியான சிறப்புகள் இருக்கு. அதை வேற வேற சந்தர்ப்பங்கள்ல நம்ம வர்ற பொழுது இந்த தலத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இன்று நாம் தெரிந்து கொண்டது இந்த ஊரை பற்றியான பெயர்கள் மட்டுமே. அப்படிப்பட்ட சிறப்புகள். அப்ப நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், அப்ப நம்ம ஊருக்கு என்ன பெயர் இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு பல சிறப்புகள் உண்டு, பல சிறப்பு பெயர்கள் உண்டு. அதற்கான காரணங்களையும் நம்முடைய முன்னோர்கள் தந்திருக்காங்க. அதை பற்றியான விரிவான செய்திகளை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்குவோம். அப்படி பல சிறப்பு பெயர்களை கொண்ட இந்த தலத்திற்கு என்ன பெருமை அப்படின்னு சொல்லணும்னா பல நாள் சொல்லிட்டே இருக்கலாம். அந்த சிறப்புகளை எல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம வேற வேற நிகழ்ச்சிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டது இந்த ஊரை பற்றியான பெயர் என்ன அப்படிங்கிறது தான். திருஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார், உண்ணாமுலை உடனாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாத்தன அறிவிதிரல் மழலை முழவதிரும் அண்ணா மலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே அப்படின்னு சொல்லி அத்தனை சிறப்பு இந்த தலத்திற்கு. ஏன்னா மலையே சிவமாக இருக்கின்ற ஊர் திரு அண்ணாமலை. அதுக்காக இத்தனை பெயர் இந்த ஊருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த ஊருடைய பேர் அதை பற்றி மட்டும்தான் நம்ம கேட்டோம். இந்த ஊருடைய சிறப்புகள் இதுல நிறைய இருக்கு. வேற வேற சந்தர்ப்பத்துல வேற வேற நிகழ்ச்சிகளின் வாயிலாக வேற தகவல்கள் சொல்ற பொழுது இந்த ஊரை பற்றியான செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன என்பது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. முத்தமிழ் பார்வை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.